அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவர் தஹஜுத் தொழுகையில் 10 ஆயத்துக்கள் ஓதுவாரோ அவர் அவ்விரவில் அல்லாஹு தாலாவை மறந்த மறதியாளர்களில் எழுதப்பட மாட்டார். எவர் 100 ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் வணக்கசாலிகளில் எழுதப்படுவார். எவர் 1000 ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் கிந்தார் குவியலுக்கு சமமான நன்மை பெற்றவர்களில் எழுதப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கிந்தார் என்பது 12,000 ஊகியாக்கள் கொண்டது. ஒவ்வொரு ஊகியாவும் வானம் பூமிக்கிடையே உள்ள எல்லா பொருட்களை விடவும் மேலானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் இரவில் எழுந்து தஹஜுத் தொழுதுவிட்டு தன் மனைவியையும் எழுப்புகிறார். அவளும் எழுந்து தொழுகிறாள். தூக்கம் மிகைத்து அவள் எழவில்லை என்றால் அவள் முகத்தில் லேசாக தண்ணீரை தெளித்து எழுப்பிவிடும் மனிதர் மீது அல்லாஹு அருள் புரிவானாக. அவ்வாறே ஒரு பெண் இரவில் எழுந்து தஹஜுத் தொழுதுவிட்டு தன் கணவரை எழுப்பினால் அவரும் எழுந்து தொழுதார். அவர் எழவில்லை என்றால் அவர் முகத்தில் லேசாக தண்ணீரை தெளித்து எழுப்பிவிடும் பெண்மணியின் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதற்கு தெளிவுரை என்னவென்றால், இதுபோன்று எழுப்புவது அவர்களின் வெறுப்புக்கு காரணமாகாத தஹஜுத் தொழுகையில் ஆர்வமுள்ள கணவன் மனைவி சம்பந்தமானது. ஒரு மனிதர் இரவில் எழுந்து தன் மனைவியை எழுப்பிவிட்டு அவரும் அவரது மனைவியும் குறைந்தது 2 ரகாத் தஹஜுத் தொழுதால் அவ்விருவரும் அதிகமாக திக்ரு செய்வோரில் எழுதப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு சயீத் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவித்துள்ளார்கள். தஹஜுத் தொழும் வழக்கமுடையவர் தூக்க மிகைப்பால் ஏதேனும் ஓர் இரவு கண்விழிக்க முடியவில்லை என்றால் அல்லாஹு தாலா அவருக்கு தஹஜுத் தொழுத நன்மையை எழுதிவிடுகிறான். அவரது தூக்கம் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அவருக்கு கிடைத்த வெகுமதியாகும். அந்த இரவு தஹஜுத் தொழாமலேயே தஹஜுத் தொழுத நன்மை அவருக்கு கிடைத்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் இரவில் தஹஜுத் தொழ எண்ணி படுத்தார். ஆனால் தூக்கம் மிகைத்ததால் அவரால் எழ முடியவில்லை. சுபுஹ் நேரத்தில் தான் கண் விழித்தார். அவருக்கு அவரது எண்ணத்தின்படி தஹஜுத் தொழுத நன்மை கிடைத்துவிடும். அவரது தூக்கம் அல்லாஹு தாலாவிடமிருந்து அவருக்கு வெகுமதியாக கிடைத்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.